தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க போகிறோம். நம்முடைய தொடருடைய பேர் இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இங்கிலீஷில் பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஈஸ்டர் மற்றும் குட் ஃப்ரைடே காலங்களில், இந்த லென்ட் சீசன் அப்படின்னு சொல்கிற இந்த காலங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்காக செய்த இந்த மாபெரும் மீட்பின் கிரியையும் நினைத்து பார்ப்பதற்காக நம்ம இந்த போதனை தொடரை ஆரம்பிக்கிறோம். நம்முடைய பரலோக பிதாவின் மாபெரும் அன்பை நினைத்து பார்ப்பதற்காக இந்த தொடரை நாம் ஆரம்பிக்கிறோம். அதான் பர்பஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மீட்பை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மீட்பின் கிரியைகளை நம்ம இருக பற்றி கொள்ள வேண்டும், அதில் வைராக்கியமாக நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த போதனை தொடரை நாம் ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த செலிப்ரேஷன், இந்த ஈஸ்டர் செலிப்ரேஷன், குட் ஃப்ரைடே செலிப்ரேஷன், இந்த ஃபெஸ்டிவல்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. இதுக்கு பிரதானமான நோக்கமே நினைத்து பார்க்க வேண்டும் என்பது தான். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பல திருவிழாக்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தன்னுடைய மக்களுக்காக. ரைட். அந்த காரியங்களெல்லாம் என்ன நோக்கம் அப்படின்னு படித்து பார்த்தோம்னா, நினைவு கூறுதல் தான் பிரதானமான நோக்கம். கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மை, கர்த்தருடைய அந்த மாபெரும் கிரியைகள், அவருடைய வல்லமை, இவைகளெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும், மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே கர்த்தர் இந்த காரியங்களை ஏற்படுத்துகிறார். அது நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வெளிச்சத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் ஏற்படுத்துகிறார். இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அவர் செய்த காரியங்களை நினச்சி பார்த்து நன்றியுள்ளவங்களாக இருந்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் நோக்கம், இதுதான் பிரதானமான நோக்கம். இதை செய்யாமல் இருந்துட்டோம்னா அப்புறம் இந்த கொண்டாட்டத்துக்கு பிரயோஜனமே இல்லை. ரைட். இதனால் ஒரு லாபமும் கிடையாது. இந்த நினைவு கூறுதல் தான் பிரதானமான நோக்கம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்காக செய்த காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பது வெளிப்படுகிறது. அவருடைய உண்மை, சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிறவர் அப்படின்ற அந்த வெளிச்சம் வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வல்லமை நமக்கு வெளிப்படுது. ரைட். அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு வல்லமை உள்ளவர் இல்லையா? இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சார்னா அவர் எவ்வளவு பெரியவர். ரைட். இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுது. அதனால் பாருங்கள், இந்த நினைவு கூறுதலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தரை குறித்த அந்த வெளிச்சம் நமக்கு உண்டாக வேண்டும். ரைட். கர்த்தருடைய அன்பு நமக்கு வெளிப்படணும். அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு, எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு என்பது வெளிப்படணும். அவர் எவ்வளவு வல்லவராக இருக்கிறார் அப்படின்றது நமக்கு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறார். ரைட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கும்போது அதான் செய்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராப்போஜனத்தின் நேரத்தில் திருவிருந்தை ஏற்படுத்தினார் இல்லையா? அப்போ அவரே சொல்கிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏன்? நினச்சி பார்க்கும்போது தான் ஒரு காரியத்தை நம்ம இருக பற்றி கொள்ள முடியும். நினப்பில் இருந்து ஒரு காரியம் விலகிருச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை விட்டும் விலகிரும். புரியுதா? அந்த ஒரு காரியத்தோட நினைவு நம்மளை விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை நம்ம மறந்துடுவோம். அது அப்படியே தொடர்ந்து நினைக்காமலே இருந்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காகவே இருக்காது, அப்படியே விலகி போயிடும். அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்படி அடிக்கடி நினச்சி பார்க்கும்போது நாம் அதை இறுக பற்றி கொள்கிறோம். அது நம்முடைய மனதை விட்டு விலகாதபடிக்கு, நம்முடைய மனதில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கும்படிக்கு அந்த நினைவு கூறுதல் உதவி செய்யுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுக்கு தான் ஏசப்பா அப்படி சொன்னார். நம்ம இப்போ இந்த ஈஸ்டர், குட் ஃப்ரைடேலாம் எது கொண்டாடுறோம்? இயேசுடைய அந்த பாடுகள், மரணம், அதனால் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் நினச்சி பார்க்குறோம். இயேசுடைய உயிர்த்தெழுதல், அதனால் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் அந்த தியாகம், அவருடைய அந்த மாபெரும் அன்பு, இதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். எவ்வளவு அன்பு, நம்மளை எவ்வளவு அன்பு செஞ்சுருந்தா பரலோக தேவன், மகிமையின் தேவன் பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து ஒரு மனுஷனாக வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, ஏன் இதெல்லாம் அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது தான் அவருடைய அந்த அன்பின் ஆழம், அந்த தியாகத்தின் அந்த மேன்மை இதெல்லாம் நமக்கு விளங்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் எப்படி போதிக்கிறது, வாசிப்போம். யோவான், நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அழிஞ்சு போயிடக்கூடாது, அவன் ரட்சிக்கப்படணும், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் அழிஞ்சு போகக்கூடாது, நான் அழிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் பிதாவாகிய தேவன் நம்ம மேலே அன்பு பாராட்டி தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எவ்வளோ பெரிய அன்பு! நம்ம செய்வோமா? எவனோ ஒருத்தனுக்கு நம்ம பிள்ளை அனுப்புவோமா? இப்போ இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இந்த ஒரு போலீஸ் வேலைக்கு அனுப்பணும்னால ஒரு சில குடும்பங்களெல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஆபத்துகள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால. இந்த பட்டாளத்துக்கு மிலிட்ரிக்கு அனுப்பணும்னா இன்னும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அங்கே சண்டை சச்சரவுலாம் இன்னும் பெரிய அளவில் இருக்கும், அதனால் ஆபத்து இருக்கும், பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சுனா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், பரலோக தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு மரிப்பதற்காகவே அனுப்பிச்சார். எதுக்காக அனுப்பிச்சார்? நம்முடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டும் என்று சொல்லியே அனுப்பிச்சார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய அன்பு! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். பாருங்கள், ரோமரில் கர்த்தர் இப்படி சொல்கிறார். ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்கள், நம்மளாம் திருந்தி ஒழுங்காக மாறி நம்முடைய பாவங்களெல்லாம் விலக்கி வச்சுட்டு அதெல்லாம் கைவிட்டுட்டு நல்லா திருந்தி ஒழுங்கானதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை அன்பு கூற ஆரம்பிக்கலை. நம்ம பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவன் நம் மீது அன்பு பாராட்டினார். பாவிகளாக இருக்கும்போது என் வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை முறை, கிறிஸ்து மீது இருக்கிற விசுவாசம் இதெல்லாம் விட்டு விலகி அப்படியே ஒரு நாத்திகனும் அந்த நாத்திகன்ற ஒரு இடத்துக்கு போய் நான் என்னுடைய வாழ்க்கையில் விட்டு விலகினது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய விசுவாசத்தையும் குலைக்கிற விதத்தில் செயல்பட்டு இருந்தேன். அப்படியே பேசுவேன், ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தையும் குலைச்சி போட்டுருவேன், கேள்விக்குறியாக மாற்றி விட்டுருவேன், அந்த மாதிரி பேசுவேன். அப்படி பாருங்கள், அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் என் மீது கர்த்தர் இரக்கம் பாராட்டி, அன்பு பாராட்டி என்னை ரட்சித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்து என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். இயற்கையாக பார்த்தா ரட்சிப்புக்கு நான்லாம் தகுதி இல்லாதவன். நான் மட்டும் இல்லை, பூமியில் இருக்க யாருமே பாருங்கள் ரட்சிப்புக்கு தகுதி இல்லாதவர்கள் தான். கர்த்தர் தன்னுடைய மகாபிரிய அன்பினால், தன்னுடைய இரக்கத்தினால நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தீத்துக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் இந்த விதமாக சொல்கிறாரு பாருங்களேன். அருமையான ஒரு வேத பகுதி, எனக்கு பிடிக்கும் இது. 3ஆம் அதிகாரம், தீத்து 3. இங்கே பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசாதீங்க, ரைட், அதிகாரிகளுக்கு விரோதமாக பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு, ஆலோசனை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் பார்ப்போம். ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இப்படி தான் நம்மளாம் இருந்தோம். நீங்கள் புத்தியினர்னால் நீங்கள் உடனே ஐக்யூ டெஸ்ட் பண்ணுறேன், நான் நல்ல மார்க் வாங்கினேன்னு யோசிச்சிடக்கூடாது.
பாருங்கள், இந்த புத்தியினம் அப்படின்னு சொல்லும்போது பல வகை இருக்குது. இந்த பொது அறிவில் ஒரு சிலருக்கு வந்து நல்ல அறிவு இருக்கும், நல்லா படிப்பாங்க, ஐக்கியூலாம் கூட நிறையா கூட இருக்கும். ஆனால் அந்த கர்த்தரை குறித்த வெளிச்சம் இருக்காது, கர்த்தருடைய வழிமுறைகளை குறித்த வெளிச்சம் இருக்காது. ரைட்? அந்த ஞானத்தின் பாதை, இந்த வகையில் ஞானத்தின் பாதையில் வந்து நடக்க மாட்டாங்க, அதை விட்டு விலகி இருப்பாங்க. நான் அப்படி தான் இருந்தேன். நான் நல்லா படிக்கக்கூடிய ஆள் தான். எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் ப்ரொஃபஸர்ஸுக்கெலாம் என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாருங்கள், இந்த புத்தி இனத்துக்கு நான் இடம் கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் வந்து இந்த கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி, அந்த தேவ வார்த்தை, அந்த தேவ ஞானம் இதெல்லாம் விட்டு விலகி அந்தகாரத்துக்குள்ளே போயிட்டுருந்தேன். ரைட்? அந்த வகையில் பார்த்தா அது புத்தியினம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய அறிவாளியாக இருப்பாங்க, ஒரு சில காரியங்களை சாதித்தவங்கள கூட இருப்பாங்க, ஆனாலுமே புத்தியினர்களாக இருப்பாங்க. இந்த கர்த்தருடைய வழிமுறைகள், கர்த்தருடைய ஞானம், ஆவிக்குரிய ஞானம் இதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. இவ்வளோ நல்லா படித்தவன் எப்படிடா இப்படி செஞ்சான் அப்படின்னு யோசிக்கிறோம்ல ஒரு சிலர்லாம் பார்த்து. அதைத்தான் வேதம் போதிக்குது. நான்லாம் அப்படி தான் இருந்தேன். அப்படி இருந்த நம்மளை தான் கர்த்தர் வந்து பாருங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். சில சமயம் நம்ம கிறிஸ்தவர்கள் மறந்துடுறோம். ரைட்? கொஞ்ச நாள் நம்ம கிறிஸ்தவர்களை வாழ்ந்துட்டோம்னா நம்ம என்னமோ பிறந்ததுலேருந்து அப்படியே சூப்பராக பெர்ஃபெக்டாக இருந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ரைட்? மற்றவங்க மேலே இறக்கம் பாராட்டுறதில்ல, ஏன்னா தப்புனா அவனை போய் என்னமோ அப்படியே வறுத்தெடுக்கிற மாதிரி பேசுகிறது, இறக்கமே காமிக்காமல் அப்படியே இவங்க தான் நம்ம நியாயாதிபதி மாதிரி உட்காந்து நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? யோசிச்சு பாரு, நீ எப்படி இருந்தன்னு யோசிச்சு பாரு, உன்னை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அவர் தன்னையே அடையாளப்படுத்தி கொள்கிறாரு. நானும் இங்கே என் வாழ்க்கையும் இப்படி தான் இருந்துச்சு. ரைட்? அதனால் நானும் என்னை இதுக்குள்ளே அடையாளப்படுத்திக்கிறேன். ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் பாருங்கள் 4ஆம் வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. இப்போ நம்ம வந்து ஏன் ரட்சிக்கப்பட்டோம்னா வழி தப்பி தான் போயிட்டு இருந்தோம், புத்தியினமாக தான் நடந்துகிட்டு இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாக தான் இருந்தோம். ஆனால் நமக்கு கர்த்தருடைய அன்பு வெளிப்பட்டது, தயை வெளிப்பட்டது, அன்பு வெளிப்பட்டது, அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ இதை மைண்டில் வச்சுக்கணும். ஏசு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். வேதாகமத்தில் பைபிள் அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ ஏசப்பா வந்ததுக்கப்புறம் மாறி இருக்கிறோம், வாழ்க்கை மாறி இருக்குது, குணாதிசயங்கள் மாறி இருக்குது, ஆசீர்வாதம் வந்திருக்குது, நன்மை வந்திருக்குது. ஏசு இல்லாதப்போ நம்ம எப்படி இருந்தோன்றதையும் யோசித்து பார்க்கணும். இந்த பழசை மறந்துடக்கூடாது. பழசை நினச்சி ஒரு சரியான விதத்தில் நினச்சி பார்க்கணும். ஏசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ தான் இப்போ ஏசு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனைகள் மூலமாக நம்ம வந்து இந்த கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான இந்த ஸ்லாக்கியங்கள், கிறிஸ்துவுடைய அந்த மாபெரும் தியாகம், கிறிஸ்துவுடைய அந்த மீட்பின் கிரியை, தேவ அன்பு, இவைகளெல்லாம் நம்ம வந்து நினைத்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், மாம்சமான யாவருக்கும் நீர் தேவன். பரலோக தேவனே, நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பின் கிரியையை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய மகாபிரிய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய அன்பையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பையும் தியாகத்தையும் அவர் உண்டு பண்ணின அந்த மீட்பையும் நினைத்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை நீரே எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நம்ம மெசேஜுக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் உள்ள இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நீங்கள் பணத்தை விதைக்கும்போது பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே விதைக்கிறீங்க, தேவனை கனம் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவுகளின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று வேதம் போதிக்குது. கர்த்தரை நம்ம பல விதங்களில் கனம் பண்ணலாம். அதில் ஒரு பிரதானமான விதம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய பொருளை பயன்படுத்தி, அதாவது பணத்தை பயன்படுத்தி கர்த்தரை கனம் செய்வது. வேதம் இதை போதிக்குது. ரைட். கனத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசும்போது பெற்றோரை பணத்தின் மூலமாக கனம் பண்ண வேண்டும் என்பதை போதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மத்தேயு 15ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரத்துலலாம் அதை பார்க்கலாம். இங்கே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களை பார்த்தோம்னா கர்த்தரை பணத்தை கொண்டு கனம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்குது. ஹல்லேலூயா. அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னும் கர்த்தர் சொல்கிறாரு. எப்பொழுது நாம் கர்த்தரை பொருளை கொண்டு பணத்தை கொண்டு கனம் பண்ணும்போது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இவங்கெல்லாம் பாருங்கள், விவசாய சமுதாயம் அப்போல்லாம். அதனால் இந்த காரியம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. சரி, இதை இன்றைக்கி நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா எப்படி? ஏன்னா நம்மலாம் களஞ்சியங்கள்லாம் வைக்கல. இந்த அரிசி மூட்டை வைக்கிற மாதிரி களஞ்சியம்லாம் நம்ம ஏற்படுத்தலை. இல்லை திராட்சை ரசத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆலைகள்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அப்போ எப்படி நம்ம இந்த வசனத்தை எடுத்துக்கிறது? களஞ்சியம், ஆலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ஹவுஸ், சேர்த்து வைக்கிற இடம். ரைட். அந்த விதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், ரைட், நீங்கள் வச்சுருக்கிற லாக்கர்ஸ், உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அந்த ஸ்டோர் ஹவுசஸ், ரைட், வீட்டில் வச்சுருப்பீங்கள்ல பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு லாக்கர் வச்சுருப்பீங்க. உங்கள் பர்ஸு கூட ஒரு விதத்தில் ஸ்டோர் ஹவுஸ் தான். ரைட். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாமே ஸ்டோர் ஹவுஸ் தான். அப்படி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய இந்த சேர்த்து வைக்கிற இடம், உங்களுடைய இப்படிப்பட்ட களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவாராம், பூரணமாய் நிரப்புவாராம். ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற அளவுக்கு, புரண்டோடுகிற அளவுக்கு நிரப்புவாராம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நம்ம பாருங்கள், நீங்கள் இப்போ காணிக்கைகளை அனுப்பும்போது இந்த விசுவாசத்தோடு அனுப்புங்க. கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தில் உம்மை கனம் பண்ணும்படி இந்த பணத்தை நான் விதைக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய களஞ்சியத்தை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும் அப்படின்னு சொல்லி ஜபத்தோட விசுவாசத்தோடு விதைங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனை, இந்த காணிக்கைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பிதாவே, உம்மை கனம் பண்ணும்படி இந்த ஜனம் விதைத்த இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் செய்த இந்த காரியத்தை நிமித்தம் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் பெருக்கம், கிருபையிலே பெருக்கம், தயவிலே பெருக்கம் உண்டாகட்டும். தாப்பனை, இவருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும், நிரம்பி வழியட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் செய்த இந்த காரியத்தை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அறுவடையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1:29 வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ, சொல்லுங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரைட். ஆண்டவராகிய இயேசுயார் உலகத்தின், சொல்லுங்க, உலகத்தின், அது ரொம்ப முக்கியம். ரைட். ஏதோ ஒரு ஊர்க்காரவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு. ரைட். இஸ்ரவேலுடைய பாவத்துக்கு மட்டும் இல்லை. ரைட். இஸ்ரவேலின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டோன்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தேசத்தின் பாவத்துக்காக பலி செலுத்துவாங்க. இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் பாவ நிவாரணம் உண்டாகும்படி
பலி செலுத்துவாங்க. ரைட்? அதெல்லாம் இயேசு என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத எடுத்து காட்டுகிற காரியங்களாக இருக்கிறது. அந்த 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 கிரியைகளே ஒரு விதமான தீர்க்க தரிசனங்களாக செயல்படுது. இப்போ இந்த மாடு வந்து பலியாக செலுத்தப்படுகிறது, இந்த ஆடு இப்படி பலியாக செலுத்தப்படுகிறது. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டி வரப்போகிறார். தேவ ஆட்டுக்குட்டி வந்து அந்த ஒரு தனி நபரின் பாவத்துக்காக மட்டுமல்ல, இல்லை அந்த தேசத்தின் பாவத்துக்காக மட்டுமல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மரிக்கப் போகிறார் என்பதை எடுத்து காண்பிக்கிற காரியங்களாக அவைகள்லாம் செயல்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இப்போ யோவான் வந்து அந்த லாங்குவேஜில் தான் பேசுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த பலிகள் உடைய லாங்குவேஜில் தான் இயேசுவுக்கு வந்து இங்கே வந்து நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதைத்தான் யோவான் 3 சொல்லுது இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம், இல்லை 14லேருந்து வாசிப்போம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவா அவரை தந்தருளி, இவ்வளவாய் சேர்ந்து சொல்லுங்கள், உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இது வந்து இந்த யோவானுடைய சுவிசேஷத்தில் இந்த டாப்பிக்கை நீங்கள் பார்க்கலாம். ரைட்? உலகம், இஸ்ரவேல் மட்டுமல்ல, உலகம். ரைட்? உலகம் முழுவதுக்கும் இயேசு வந்து நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. இயேசுடைய அந்த சிலுவை மரணம் வந்து ஒரு தேசத்துக்காக மட்டும் இல்லை, இல்லை ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் இல்லை, இல்லை கிறிஸ்துவ மக்களுக்காக மட்டும் இல்லை, உலகத்தின் பாவத்தை நீக்கி போடும் பாவ நிவாரண பலி. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை வந்து அருமையாக வந்து வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்குது பல விதங்களில். இன்றைக்கி ஒரு குறிப்பான வெளிப்பாடை நம்ம போய் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரலோகத்தில் ஒரு காரியம் நடக்குது. ரைட்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்து இருக்கு இல்லையா, இதில் இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த கடைசி வரைக்கும் ஒரு சில வெளிப்பாடுகள்லாம் யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார் இல்லையா, அந்த வெளிப்பாடுகளெல்லாம் உள்ளடக்கின ஒரு புஸ்தக சுருளை பிதா கையில் வச்சுருக்கிறார். ரைட்? அதை வந்து பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கணும். எல்லாராலையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து எப்படி வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்றத யோவான் இந்த புஸ்தகத்தில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார், போதிக்கிறார். அதை கொஞ்சம் வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய வலக்கரத்தில் கண்டேன். பிதாவானவர் ரெடியாக வச்சிருக்கிறார் கையில். வெளிப்படுத்துதல், வருங்காலத்தை குறித்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெளிப்பாட ஒரு புஸ்தகத்தில் எழுதி கையில் வச்சிருக்கிறார். இதை கொடுக்கணும்னு விரும்புகிறார், கொடுக்கறதுக்கு தான் எழுதி புஸ்தகமாக வச்சிருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி வேண்டும். சொல்லுங்கள், தகுதி வேண்டும். ரைட்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். ரைட்? கேட்குறாங்க, திறக்கிறதுக்கு பாத்திரவான் யார்? பாத்திரவான்னா யாருக்கு தகுதி இருக்குது? ஹூ இஸ் வர்தி? ரைட்? அப்போ பார்த்திங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி, யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு வேட்டையே நடக்குது. ஒரு ஹண்ட் சர்ச் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வானத்தில், பூமியின் கீழே. சரி, வானத்தில் யார் இருந்தால் அப்போ யோசிச்சு பாருங்களேன். இது வந்து இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நடக்கிற காரியம். ரைட்? இது நடக்கும்போது யோவான் அப்போஸ்தலனுக்கு 90 வயசு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பரலோகத்துக்கு போயிடுறாங்க.
அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க இப்போ, ரைட். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு, எலியா, அதுக்கப்புறம் மற்ற தீர்க்கதரிசிகள், அப்புறம் அந்த இஸ்ரவேல் பரிசுத்தவான்கள் மக்கள், இவங்க எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மரித்த மக்களும் இப்போ பரலோகத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் செக் பண்ணுறாங்க எல்லாரையும், ரைட், யாருக்கு தகுதி இருக்குது இந்த புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. யாருக்கும் தகுதி இல்லை, யாருக்குமே. சரி, பூமியில் யார் இருக்கிறான்னு பார்த்தா இப்போ யோவான் அப்போஸ்தலன் இருக்கிறார், அவர் பூமியில் தானே இருக்கிறார். அப்போ அவர் இன்னும் இப்போ மரிக்கலை. யோவான் அப்போஸ்தலன், அப்புறம் அவர் காலத்தில் உயிரோடு இருந்த மற்ற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், இப்படி எல்லோரும் இருக்கிறாங்க. சரி, இவங்களில் யாருக்கு இப்போ தகுதி இருக்குதுன்னு பார்ப்போன்னு தேடுறாங்க. தேடி பார்த்தா யாருக்கும் தகுதி இல்லை, இன்க்ளூடிங் யோவான் அப்போஸ்தலன். தகுதி இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பூமியின் கீழே போகிறாங்க. நீ பாருங்க, பூமியின் கீழேனா யாருங்க இருக்கிறா? சரி, பூமியில் பார்த்தாங்க, ஓகே. பரலோகத்தில் பார்த்தாங்க, அதுவும் ஓகே. ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து தகுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூமியின் கீழேனா நரகம். சரி, அங்கே எவனுக்கு தகுதி இருக்க போகுது? இல்லாததுனால தானே அங்கே வந்துட்டுருக்குறேன். ஆனால் கர்த்தர் பாருங்க, எப்பொழுதுமே இந்த கரெக்டாக இந்த பார்க்க வேண்டிய அவர் வந்து இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். எது செஞ்சாலுமே கிரமமாக ஒழுங்காக செய்வார். அதனால் தேடுறோம், எல்லா இடத்துலையும் தேடுவோம், வானத்துலையும் தேடுவோம், பூமியிலையும் தேடுவோம், பூமி கீழேயும் தேடிடும். அந்த தேடுதல் வேட்டை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. என்ன அர்த்தம்னா, எவனுக்குமே தகுதி இல்லை, தகுதி உள்ள ஆளே இல்லை. வானத்துலையும் இல்லை, பூமியிலையும் இல்லை, பூமி கீழேயும் கிடையாது. 4ஆம் வசனத்தை கவனிங்க. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். பாருங்கள், இப்போ நம்மலாம் இப்போ இதை வந்து இப்படியே ரட்சிப்புக்கு இந்த காரியத்தை கொண்டு வந்தீங்கன்னா, நம்ம யாருக்குமே தகுதி கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கும் தகுதி கிடையாது, பரலோகத்துக்கு போகிறதுக்கும் நமக்கு தகுதி கிடையாது. நான் ரொம்ப ஒழுங்குலாம் நினச்சிடாதீங்க. நம்ம வந்து பெரிய பாவம் பண்ணால் தான் பரலோகத்துக்குள்ள இடம் இருக்காது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. தேவ மகிமைக்கு எந்த விதத்தில் இம்மியளவு குறைஞ்சாலும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறோம், எல்லாருமே தேவ மகிமைக்கு ஏற்ற ஆளுக கிடையாது. எல்லாருமே கீழே விழுந்துருக்குறோம். எல்லாருமே நிறைய பாவம் செஞ்சு கீழே விழுந்திருந்தாலும் சரி, கொஞ்சம் பாவம் செஞ்சு விழுந்திருந்தாலும் சரி, மேட்ரு கிடையாது. எல்லாருமே விழுந்திருக்கிறோம். யாருக்குமே பரலோகத்துக்கு தகுதி கிடையாது. நம்முடைய சொந்த முயற்சியில் யாருமே பரலோகம் போக முடியாது. இதுதான் உண்மை. பாருங்கள், ஒரு வெளிப்படுத்துதலை பெற்றுக்கொள்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்லைன்னா பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு எப்படி தகுதி வரும்? சொந்தமாக அழலுங்க. நம்மளுக்கு இன்றைக்கி பரலோக குடிமகன்களாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னா, தேவ பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இயேசு, அவருடைய ரத்தம், அவர் உண்டு பண்ணின மீட்பு. புரியுதா? ஹல்லேலூயா. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பைபிளை வாசிக்கும்போது எப்பொழுதுமே என்ன பேர் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்றதுக்கு கவனம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வசனத்தில் கர்த்தருடைய ஒரு குறிப்பிட்ட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த வசனத்துக்கும் அதில் சுற்றி நடக்கிற காரியங்களுக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இந்த பாயிண்ட் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. வசனம் வாசிக்கும்போது கர்த்தருடைய எந்த பேர் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அந்த பேரில் இருக்கிற வெளிச்சம் என்ன, அந்த சுற்றி இருக்கிற வசனங்களை என்ன சொல்லப்பட்டிருக்குது, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வசனம் நல்லா விளங்கும். இப்போ இங்கே 2 பேர் பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். ரெண்டுமே இயேசுடைய அந்த மனிதன், அவர் பூமிக்கு மனிதனாக வந்தப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர்கள். ஏன்னா யூதா கோத்திரத்தில் அவர் பிறந்தார், மனுஷனாக பிறந்தார் இல்லையா?
அதனால தான் யூதா கோத்திரத்தின் சிங்கம் அப்படின்ற அந்த பேர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார், தாவீதினுடைய குமாரனாக பிறந்தார். இந்த பேரும் அதோட சம்மந்தப்பட்டது தான். அப்போ இந்த 2 பேருமே அவருடைய அந்த மனிதனாக அவர் வந்தார் இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்ட பேர்கள். இதில் இன்ட்ரெஸ்டிங் காரியம் என்னென்னா, தாவீதின் வேர் அப்படின்னு போட்டிருக்குது பாருங்கள். வேரில் இருந்து தான் மரம் வருது. அது தாவீதுக்கு வேறே இயேசு, இயேசுவுக்கு வேறு தாவீது கிடையாது. அவர் மூதாதையராக இருந்தாலுமே தாவீது இயேசுவுக்கு வேறு கிடையாது. தாவீதுக்கு வேறே இயேசு. தாவீதை படைத்தவரே இயேசு, உருவாக்கினவரே இயேசு, அவரை ராஜாக்கு ஆக்கினவரே இயேசு. புரியுதா? அதனால் தாவீதுக்கே வேறு யார்? இயேசு. யூதா கோத்திரத்து சிங்கம். ஏன் சிங்கம்? யூதா கோத்திரத்தின் ராஜா. யூதாவே ராஜகுலம் இல்லையா? அந்த ஒரு யூதா கோத்திரம் தான் ஆளுகையின் கோத்திரம். ஆனால் அந்த கோத்திரத்துக்கு அந்த கோத்திரத்தில் பிறந்த ராஜா சிங்கம். இயேசு சிங்கமாக செயல்பட்டார். எப்படி செயல்பட்டார்ன்றதை பார்ப்போம். இன்றைக்கி சிலுவையை குறித்த ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடை நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த சிங்கம், அப்படி யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்ற அந்த வெளிப்பாட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. சொல்லுங்கள், ஆட்டுக்குட்டி. எங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நடந்துச்சு, ரைட்? இப்போ சபை உருவாயிருச்சு, இயேசுவை குறித்த பிரசங்கம் உலகம் புறம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் பரலோகத்தில் நடந்த ஒரு காரியம் இது, ரைட்? அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 3 மத்தியில் நிற்க கண்டேன். இயேசுவை இங்கே பரிசுத்த ஆவியானவர் சித்தரிக்கிறார் பாருங்கள். எப்படி சித்தரிக்கிறார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் ஏன் அடிக்கப்பட்டாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார். இன்னைக்கு பரலோகத்தில் அந்த அந்த ஒரு ஒரு பரிமாணம் மாறலை. அந்த கர்த்தர் அப்படியே வச்சிருக்கிறார். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்ற அந்த காரியம் மாறலை. இப்போ வெற்றி பெற்ற ராஜாவா பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு. ஆனால் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ற அந்த வெளிப்பாடு, அந்த காரியம் மாறவே இல்லை. அது நிற்கிது அப்படியே. ஏன்னா அதுதான் பாருங்கள் மீட்புக்கு அடிப்படை இல்லையா? இயேசுடைய ரத்தம் இன்றும் நமக்காக பேசுகிறது என்று வேதத்தில் பார்க்குறோம், ரைட்? அப்போ இயேசு அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தப்படுகிறார், ரைட்? அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். அது அந்த ஆட்டுக்குட்டி இயேசுவுக்கு 7 கொம்புகளும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர், சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். பாருங்க, இவர் ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்குது அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு. இயேசு பூமியில் இருக்கும்போது இதை சொன்னார், பிதாவுடையதெல்லாம் என்னுடையது, பிதாவுடையதெல்லாம் என்னுடையது, என்கிட்ட இருந்து எடுத்து தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு யோவான் 14, 15, 16 அதிலெல்லாம் சொல்கிறார். அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள ஒரே ஆள் யார்? இயேசு, இயேசு. தொடர்ந்து வாசிப்போம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. பாருங்கள், பொதுவாக யாரும் ஆட்டுக்குட்டி முன்னாடி வணங்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டி ஒரு சாதாரண பிராணி, ஒரு சாது பிராணி இல்லையா? ஆட்டுக்குட்டி காட்டுக்கு ராஜா கிடையாது, மற்ற மிருகங்களுக்கும் லீடர்லாம் கிடையாது. ஆட்டுக்குட்டி ஒரு சாது பிராணி. அதால் தன்னைத்தானே கூட பாதுகாத்துக்க முடியாது, ரைட்? அது மெய்ப்பன் தூக்கிட்டு போகணும், வழி நடத்திட்டு போகணும், அப்போ மெய்ப்பனுக்கு பின்னாடி போகும், அவ்வளோதான். ஆனால் சிங்கம் வேறு. சிங்கம் பார்த்திங்கன்னா, ரைட், காட்டுடைய ராஜா, ஒரு லீடர், ரைட்? ராஜா, பலமுள்ள ஒரு மிருகம், வேட்டையாடி மற்ற மிருகங்களை கொன்று தின்கிற ஒரு மிருகம்,
மற்ற மிருகங்களை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு மிருகம் இல்லையா, சிங்கம் அப்படின்னா. இங்கே இயேசுவை குறித்து 2 வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுது பாருங்கள். ரைட், இந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டி யூதா கோத்திரத்தின் சிங்கம். ரைட், சிலுவையில் அநேக நேரங்களில் நம்ம மக்கள் அதை ஒரு தோல்வியின் இடமாக பார்க்குறாங்க, இல்லை ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு இடமாக பார்க்குறாங்க. ரைட், அநேக நேரங்களில் ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவாக அதை பார்க்குறாங்க. ஆனால் அந்த சிலுவை ஒரு சாதனையின் இடம், வெற்றியின் இடம், மகிமையான ஒரு இடம். அங்கே இயேசு சிலுவையில் செய்த காரியம் ரைட், மனுக்குலத்திற்கு மகிமையை கொண்டு வந்தது, தேவ மகிமையை கட்டவிழ்த்து விட்டது. அங்கே சிலுவையில் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், ஒரு ஆட்டுக்குட்டியாக மரித்தார். ஆனால் அதே நேரத்தில் மகிமையின் தேவனாகவும் மரித்தார். இதை நான் உங்களுக்கு எடுத்து இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். அவர் அந்த சிலுவையில் ஒரு பக்கம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பாடுகளின் மூலமாக கர்த்தர் பிசாசின் கிரியைகளை அவமாக்கினார். ஆதாம் செய்த அந்த பாவத்தின் மூலமாக உண்டான விளைவுகளை ரைட் அவர் தவிடுபொடி ஆக்கினார். பிசாசு மனுஷனுக்கு இழைத்த சகல கொடுமையான காரியங்களையும், மனுஷனுக்கு விரோதமாக அவன் உண்டு பண்ணின அந்த பாவம், அந்த பாவத்தினால் சாபம், மரணம், ரைட், இந்த உண்டான இந்த தீமைகள், இவைகளெல்லாம் அழிக்கும் கிரியையை அங்கே செஞ்சிட்ருக்கிறார். அவர் அங்கே இந்த சிலுவையில் அவர் செய்த அந்த கிரியை தான் பிசாசுடைய தோல்விக்கு அடித்தளமாக அமைந்தது. அதே சிலுவை மரணம் மூலமாக, அதே பாடுகளின் மூலமாக இயேசு பிசாசையும் அவன் கிரியைகளையும் தோற்கடித்தார். அந்த விதத்தில் பார்த்தோம்னா அவர் ஒரு சிங்கமாக அங்கே செயல்படுகிறார். He functioned as a lion. ஒரு பக்கம் தேவ ஆட்டுக்குட்டியை அடிக்கப்பட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஒரு சிங்கமாக பிசாசை தோற்கடித்து கொண்டு இருக்கிறார், பிசாசின் கிரியைகளை அழித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அந்த சிலுவையில் நடந்த காரியம்தான் பிசாசின் கிரியைகளுக்கும் பிசாசின் ராஜ்யத்திற்கும் அழிவாக மாறினது. இயேசு எப்படி சிங்கமாக செயல்பட்டார்? ஏன்னா பிசாசையும் அவனுடைய சேனையும் தோற்கடித்தார். எப்படி தோற்கடித்தார்? அவருடைய பாடுகள், சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளின் மூலமாக இயேசு யூதா கோத்திரத்து சிங்கமாக செயல்பட்டார். ஒரு பக்கம் தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார், இன்னொரு பக்கம் தன்னுடைய பாடுகள் மூலமாக, தன்னுடைய மரணத்தின் மூலமாக, தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக பிசாசை தோற்கடித்த சிங்கமாக, யூதா கோத்திரத்து சிங்கமாக செயல்பட்டார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். பாருங்கள், வேதம் போதிக்கிறது, கர்த்தர் 3ஆம் நாள் உயிர் தெழும்போது பிசாசையும் அவனுடைய சேனையும் அப்படியே அடித்து தோசம் பண்ணி தோற்கடித்து அவனை ஊர்வலமாக இழுத்துட்டு போகிறாராம், தரன்னு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லாம் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னா தோற்கடிக்கப்பட்ட ராஜா அவனுடைய சேனையை சங்கிலியால் கட்டி இழுத்துட்டு போவாங்க. வெற்றி பெற்றவங்க இந்த ரதத்தில் அவங்க கம்பீரமாக அப்படி மிடுக்காக ட்ரெஸ் பண்ணி ரைட் அப்படி கம்பீரமாக அலங்காரத்தோடு அப்படி நிற்பாங்க. அவங்க போயிட்டுருப்பாங்க அந்த தேரில், ரைட்டு குதிரையில். பின்னாடி இந்த தோற்கடிக்கப்பட்ட ராஜா, அந்த தேசத்து வீரர்கள், மக்கள் எல்லாம் அந்த சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு போவாங்க. அதை ஒரு ஊர்வலமாகவே நடக்கும், வெற்றி ஊர்வலமாக அது நடக்கும். அதை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து ரசிப்பாங்க. அதாவது இந்த வெற்றி பெற்ற தேசத்தின் மக்கள், பிரஜைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் நின்று ஆர்ப்பரித்து கைத்தட்டி கொண்டாடி ரைட் அதை ரசிப்பாங்க. நம்முடைய ராஜா வெற்றி பெற்றார் அப்படின்னு. ஏசப்பா அதைத்தான் செஞ்சார் பிசாசுக்கு.
ரைட். அவனை அடித்து நொறுக்கி தோக்கடிச்சு இருக்கிறதெல்லாம் பறித்து அவனுடைய ஆளுகை, அதிகாரம், வல்லமை இதெல்லாம் பிடுங்கி எடுத்த ரைட், எல்லாத்தையும் எடுத்துட்டு நிர்வாண கோலமாக்குனார். ஒன்றுமே இல்லாமல் நிப்பட்டார். ரைட். நிப்பாட்டி அவன் தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஆபி உலகம் மொத்தமும் பார்க்கும்படி எல்லாரும் முன்பாகவும் நான் இவனை தோக்கடிச்சிருக்கிறேன்னு வெற்றி ஊர்வலமாக இழுத்துட்டு போகிறாரு. இதான் நடந்துச்சு இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி. ரைட். வேதாம் அதை நமக்கு போதிக்குது, பின்னாடி பார்க்கலாம். ரைட். பாருங்க, இப்படி நடக்கும்போது இயேசு ஒரு யூதா கோத்திரத்து சிங்கமாக செயல்படுகிறார். சிலுவையில் தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். ஆனால் அதே பலியின் மூலமாக, அதே மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக இயேசு யூதா கோத்திரத்து சிங்கமாக செயல்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ஒன்று கவனிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், இல்லை அதுக்கு முன்னாடி எபிரேயருக்கு போங்க. எபிரேயர் 2. இங்கே நம்ம பார்க்குறோம் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் சேர்ந்து வாசிங்க என் கூட சேர்ந்து. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், சொல்லுங்கள் ஒவ்வொருவருக்காகவும், யாரோ ஒருத்தருக்கு இல்லை, ஒவ்வொருவருக்காகவும், எல்லாருக்காகவும், எல்லா மனுக்குலம் மொத்தத்துக்கும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்கள், இயேசு சிலுவையில் மரித்தார். எதற்காக மரித்தார்? மனுக்குலம் முழுவதையும் மீட்கும்படி மரித்தார். அது இயேசுவால் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாததுனால அவர் மரிக்கலை. இயேசு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாததுனால அங்கே மரிக்கலை. ஏதோ அங்கே சுற்றி இருக்கிறாங்க அந்த இஸ்ரவேலின் மூப்பர்கள், அந்த பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் இயேசுவை சதி பண்ணி ரைட் அவரை பிடிச்சி சிறை பிடிச்சி அவரை கொன்னுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இயேசுடைய மரணம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முடிவு பண்ணப்பட்டது பிதாவ மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? கர்த்தர் முடிவு பண்ண காரியத்தை கர்த்தர் தன்னுடைய கரத்தினாலே சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். மனுஷன் விழுகிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் மீட்பை ஆயத்தம் பண்ணினார். அவர் ஆயத்தம் பண்ணின மீட்பை அவர் நிறைவேற்றி முடித்தார். சிலுவை என்பது தேவனுடைய வெற்றியின் சின்னம். தேவன் சாதித்த ஒரு வெற்றி. அது இட்ஸ் a field of victory, it's a place of victory. புரியுதா? இயேசுடைய பாடுகளுக்கு இயேசுடைய பாடுகள் அது அதை பார்த்து சரி, அதை ஒரு நினச்சி பார்க்கும்போது அழுக வருது, அது வேறு. அவர் நமக்காக விழப்பட்டாரே அப்படின்றது. ஆனால் அதை பார்த்து நம்ம துக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு துக்கத்தின் இடம் இல்லை, வெற்றியின் இடம், மகிமையின் இடம், மகிமையான சாதனை. அது நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு வெற்றியின் இடமாக, ஒரு சாதனையின் இடமாக, ஒரு மகிமையின் ஊற்றாகத்தான் நம்ம அதை பார்க்கணும் சிலுவையை. தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 2. இயேசு யார்? இங்கே மரித்த இயேசு எப்படிப்பட்டவர்னு 10ஆம் வசனம் சொல்லுது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர். இயேசு யார்? தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர், உருவாக்கின தேவன். அவருக்காக நம்மை உருவாக்கியிருக்கிறார். அவராலே உண்டாக்கப்பட்டவர்கள் நாம். சிலுவையில் மரித்த இயேசு ஏதோ தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத அப்ராணி இல்லை, சர்வலோகத்தையும் உருவாக்கின தேவன். நோக்கத்தை கவனிங்க. ஏன் அப்படி மரணத்தை அவர் ருசி பார்த்தார்? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். இப்போ நமக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அவர் மகிமையின் தேவன். தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருடைய மகிமையில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த விருப்பத்தினாலே அவர் சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். தேவ ஆட்டுக்குட்டியாக மரித்தார். அவரே இடம் கொடுத்தார். பிடிச்சிக்க, அவர் தான் திட்டம் போட்டார், அவர் தான் செயல்படுத்தினார்.
புரியுதா? அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இயேசு வந்து ரட்சிப்பின் அதிபதியாக செயல்படுகிறார். எப்படி அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணார்? அந்த உபத்திரவங்களினாலே, அவர் சிலுவையில் பட்ட அந்த பாடுகளினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இங்கே தான் இயேசு வந்து சிங்கமாக செயல்படுகிறார், யூதா கோத்திரத்து சிங்கமாக செயல்படுகிறார். அந்த மரணத்தின் மூலமாக பிசாசை அழிக்கும்படிக்கு. பாருங்கள், பிசாசுடைய சுபாவமே கொலை செய்கிறது. ஆதி முதல் அவன் கொலைகாரனாக இருந்தார் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய சுபாவமே கொலை செய்கிறது தான். அதனால் பிதாவானவர் இயேசுவை பூமிக்கு அனுப்பும்போதே அவர் ஒரு திட்டத்தோடு தான் அனுப்பினார். இயேசுவை அவன் நிச்சயமாக கொலை செய்ய முயற்சி பண்ணுவான், நிச்சயமாக செய்வான். பிசாசு வந்து நிச்சயமாக செய்வான்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் இந்த மீட்பின் திட்டத்தை உருவாக்கும் போதே அவனுடைய சுபாவத்தை வச்சே அவனை தோக்கடிக்கணும் தான், அந்த தோக்கடிக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறார். திட்டம் போடும்போதே பிசாசு கொலகாரப்ப நிச்சயமாக ஏசப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் திட்டத்தையே வகுக்கிறார். இயேசுடைய மரணத்தின் மூலமாக பிசாசை தோக்கடிக்கணும். அதாவது கர்த்தர் அதை நிறைவேற்றினார். இதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் பாருங்கள், இது வந்து பிசாசுக்கு தெரியாது இந்த திட்டம். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்ம வந்து வஞ்சகமாக தந்திரமாக இயேசுவை கொன்று இயேசுவை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், நம்முடைய ஆளுகைகளை கொண்டு வந்துடுவோம். இயேசுவை கொன்னுட்டா அடுத்து வேறு யாரும் கிடையாது, வாரிசு இயேசு தான் எல்லாத்துக்கும் வாரிசு. அவரை கொன்னுட்டா நம்ம நிரந்தரமாக இந்த பூமியை நமக்குன்னு வச்சுக்கலாம். அவன் வேறு யோசனையில் திரிகிறான். அவனுக்கு என்ன தெரியலனா, இந்த மரணத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை அழிக்கப் போகிறார் அப்படின்றது அவனுக்கு சுத்தமாக தெரியல. புரியுதா? இந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. சொல்லுங்கள், உலக தோற்றத்திற்கு முன்னே. சொல்லுங்கள், எப்போ இது? உலக தோற்றத்திற்கு முன்னே. இந்த சிலுவைன்றதை கர்த்தர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டார். சில பேர் நினச்சிக்கிறாங்க இந்த ஆசாரியர்கள்லாம் கூடி இயேசு அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. அவங்க திட்டம் போடுறதுக்கு முன்னாடி பரலோகத்தில் தேவன் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே திட்டம் போட்டார். அவருடைய திட்டத்தை அவர் கரம் நிறைவேற்றினது. இவங்கள்லாம் இவங்கள்லாம் அதில் ஈடுபட்டாங்களோடைய இந்த சிலுவை அப்படின்றது பிதாவுடைய திட்டம், மனுக்குலத்தின் மீட்புக்காக கர்த்தர் உண்டு பண்ணின திட்டம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, சொல்லுங்கள், நம்முடைய மகிமைக்காக. சிலுவை வந்து நம்முடைய வாழ்வில் மகிமையை கட்டவிழ்க்கிற காரியமாக இருக்கிறது. சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை கட்டவிழ்க்கிற காரியமாக இருக்கிறது. இயேசுடைய மரணம் நம்முடைய வாழ்வில் மகிமையை கட்டவிழ்க்கிற காரியமாக இருக்கிறது. இயேசுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வில் மகிமையை கட்டவிழ்க்கிற காரியமாக இருக்கிறது. மறைக்கப்பட்டதுமா இருந்த கர்த்தர் வந்து இதை பிசாசுக்கு மறைச்சிருந்தார், இந்த சிலுவையின் மூலமாக என்ன நடக்க போகுதுன்றது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சத்தியங்கள், அவருடைய மீட்பின் காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் அவர் ஆளுகை செய்வார்ன்றது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இயேசு பூமியில் ராஜ்யத்தை ஏற்படுத்துவார்ன்றது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்த வெளிச்சம் அவங்க யாருக்குமே இல்லை. சீஷர்களுக்கு கூட கடைசி வரைக்கும் இல்லை. புரியுதா? ஏன்னா கர்த்தர் இதை வேணும்னே மறைச்சு வச்சுருந்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை.
அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இங்கே பாருங்கள், மறுபடியும் என்ன பேர் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். அந்த சிலுவையில் மரித்தது யார்? தேவாட்டுக்குட்டி. எஸ். ஆனால் அதே நேரத்தில் மகிமையின் கர்த்தர். ஏன்? அந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் வாழ்க்கையில் மகிமையை கட்டவிழ்த்து விடுகிறார். 9ஆம் வசனத்தை கவனிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த மகிமைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. யோசித்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மகிமையை கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மகிமையை கட்டவிழ்க்கும்படி இயேசு நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இயேசுவுடைய அந்த சிலுவை மரணம், இயேசுவுடைய அந்த சிலுவை பாடுகள், இயேசுவுடைய அந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் மகிமை உண்டாக வேண்டும் என்று இயேசு சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் மூலமாக மகிமை இழந்தவர்களாக, விழுந்து போனவர்களாக வாழ்ந்த நம்மை மகிமையில் பங்கு கொள்கிறவர்களாக இந்த வாழ்க்கையிலும் சரி நித்தியத்திலும் சரி மகிமையை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற்றும்படி இயேசு சிலுவையில் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே. என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தாப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்தை நீட்டி குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல அவங்களுக்கு தெய்வீக சுகம் தேவையோ அந்த இடத்துல உம்முடைய குணமாக்கும் வல்லமை பாயட்டும் தாப்பனை. வியாதிகள் நீங்கி ஓடட்டும், வலி வேதனைகள் நீங்கி ஓடட்டும் தாப்பனை. பலவீனங்கள் மறையட்டும், சரீரத்தில் சரியில்லாத காரியங்களை நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாகட்டும், காயங்கள் மறையட்டும், காயங்கள் குணமாக்கப்படட்டும் தாப்பனே. உம்முடைய அந்த குணமாக்கும் வல்லமை அவர்களை தொடட்டும் தாப்பனே. பிதாவே, மனதிலே மனோவியாதி உள்ளவர்கள் எந்த வகையில் இருந்தாலும் சரி, என்ன அளவில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் மனோவியாதிகள் இப்பொழுதே மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் மனதில் ஒரு சுகம் உண்டாகட்டும், மனதில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், மனதில் ஒரு பரிபூர்ண குணம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் டிப்ரெஷன் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால சரியாக செயல்பட முடியாத அந்த மனம் சரியாவதாக, பூரணமாக பரிபூரணமாய் குணமாவதாக தாப்பனே. மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், ஆறுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன், பலத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, அந்த புத்தி கெட்டாத சமாதானத்தை நீர் உம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானம் அவர்களை பாதுகாக்கட்டும் பிதாவே. முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும் பிதாவே. ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் யாவர் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும் தாப்பனே. உம்முடைய சித்தத்தை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும், இதுதான் பாதை என்ற தெளிவு உண்டாகட்டும். உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் இவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே. இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காம தாப்பனே, பாதை விலகி போகாமல் உம்முடைய சித்தத்தை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தில் நடக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான சகல நன்மைகளும் சகல காரியங்களும் இவர்களுக்கு உண்டாகட்டும். பலப்படுத்துங்க. இவருடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான காரியங்களை உண்டாக்கும்படி இவருடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, உம்முடைய வல்லமை இந்த மக்களுடைய வாழ்வில் வெளிப்படட்டும். எந்த இடத்துல உதவி தேவை அந்த இடத்துல உண்டாகட்டும். தகப்பனே, பணத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். பணத்தின் காரியங்களில் ஒரு பிரேக் த்ரூஸ் உண்டாகட்டும். பெரிய அற்புதங்கள், மகிமையான அற்புதங்கள் நடைபெறட்டும். மகிமையின் தேவன் இவர்கள் வாழ்வில் மகிமையாய் பணத்தின் காரியங்களிலே வெளிப்படுவீராக. பிதாவை, கடன் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும், குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும், முற்றுமாய் அழிந்து போகட்டும். விடுதலை உண்டாகட்டும், பணத்தின் காரியங்களில் விடுதலை உண்டாகட்டும். ஜெயிக்கிற ஜனம் தாப்பனை, உம்முடைய பிள்ளைகள், மேற்கொள்ளுகிறவர்கள், வெற்றி ஜெயிக்க பிறந்தவர்கள் தாப்பனை, இவர் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வெற்றி மேல் வெற்றி உண்டாகட்டும். இந்த ஆண்டு இவர்களுக்கு வெற்றி ஊர்வலமாக அமையட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு நன்றி. பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தின் வாழ்வில் மகிமையாய் நீர் வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தார் அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் அறிந்து கர்த்தரை துதிப்போம், சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம வாரம் வாரம் ஈஸ்டர் வரைக்கும் தொடர்ந்து இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த மெசேஜஸ்லாம் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மெசேஜ், இந்த வீடியோ லிங்க்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.